நாளைக்கு நடத்திக்கலாம். பார்க்க மாட்டாளே. ஏய் என்னடி ஷர்மி இவன் இன்டர்னல்ஸ் வரப்போகுது கிளாஸ் நடத்த மாட்டேன்னு சொல்றான். இரு என்னன்னு போய் கேட்குற. இரு என்ன போய் கேட்க போறியா? ப்ராக்டிக்கலை கேட்பான், அமைதியா இரு. ஓஹோ கேட்கக்கூடாதோ? ஆமாம் தப்பு தப்பு. என்னடி சோறு இது? சோறு போட்டு சொன்ன சாணியை போட்டு வச்சிருக்கானு கருமத்தை. ஸோ போய் கேட்க போற? ஆமா ஏன் மிஞ்சி போனா ஹாஸ்டல் விட்டு வெளியே துரத்துவானுங்க அதானே? போடே உனக்கு பெரிய புடுங்கிக்க. நீங்க கேட்டு இருக்கிறது பொறுப்பு இல்லாத புத்திசாலிகளே. நம்ம சிபி பாலம் வந்து பாத்தீங்கன்னா 1:40 ரேஞ்சில் சன்னருக்கு போய் டிசைட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, மொத்த ரோட்வேஸ் கனெக்ட் பண்ற மாதிரி சென்டர்ல ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. இப்ப லீவ்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பல அடுக்குமாடி கட்டுற வியாபாரிங்க சொத்து காத்துல பறக்கூடாதுன்னு சொல்லி 6 இன்ச் காத்துல ஏத்தி கட்டியிருக்காங்க. இந்த கேவலமான பிளான்னால அர்ஜென்ட்டுக்கு ஸ்பீடா போனா கூட ஆபத்து தான். வெளிப்படையா நெஞ்சில குத்துற வெளிநாட்டை எதிர்த்து போராடுற நம்ம சொந்த நாட்டுல முதுகுல குத்துற எச்சங்க கிட்ட காசு வாங்கி ஸ்வீட் சாப்பிடுறோம். நமக்கு பப்ஜி விளையாடுறதுக்கும் ஸ்டேட்டஸ் போறதுக்குமே டைம் சரியா இருக்கு. ஸோ டோன்ட் வேஸ்ட் த டைம், கோ கோ கோ. ஏய் நவலடி மஞ்சரி சிட்டிசன் சி பெட்டியில் கம்ப்ளைண்ட் லெட்டர் போட போகிறேன். நீயும் வந்துரு எப்பயும் கூடவே. என்னடா? ஆமாம் அதையும் மறக்காம கூப்பிட்டு வந்துரு. கண்டிப்பாங்க. என்ன மாப்பிள்ள திரும்பி கூட பார்க்க மாட்டா? நீ மனுஷனா தான் உன்னை பாப்பா. ஒரு நிமிஷம் நில்லு. ஒருவேளை நான் சொன்னது கேட்டுருச்சோ தெரியல மாப்பிள்ள. சரி விடு. 5 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். மை ஹார்ட் இஸ் ஃபார் யூ. ஐயோ கூட்டு வரும்போது 2 பேரும் தான் கூட்டு வந்தா. அதை நான் அவனுக்கு போட்ட ஹார்ட். டேய் அதுக்கு எனக்கும் சொல்லு. அடிங். டேய் மூடுறா. டேய் என்னடா வெக்கப்படுற? அப்படி பார்த்தா நீ தாண்டி வெக்கப்படணும். மாத்தி இந்த நாய் வெக்கப்படுது. சரி விடுங்க. அது வந்து ஓகே ஓகே ட்ரெஸ் உனக்கு பிடிச்ச மாதிரி போடுற. சாகர வரைக்கும் சந்தேகம் வேணாம். போக போக நிறைய பேசிக்கலாம். கமான் ஸ்டாண்ட் ஃபார் மீ. மை ஹார்ட் அலோன் யா ஷாலினி. ஐ அம் கமிங் ஹபி. என்னம்மா? நம்ம சிஎம் மேலையும் பிஎம் மேலையும் புகார் கொடுக்க வந்திருக்கு சார். அப்படியா? சரி எழுதிருப்பா. ஆமா எதுக்கு இந்த புகாரு? சார் நம்ம சிபிஐ பாலம் தப்பா கட்டிருக்காங்க சார், அதுக்கு தான். அட அதுக்கு ஆல்ரெடி பல பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. தீர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வரல. சார் இதை எதிர்த்து போராட்டம் எதுவும் பண்ணல? அட போமா, இதை பத்தி பேசினாலே வாழ்க்கை அழிச்சிருவானுங்கம்மா. சார் நான் ஒன்றும் எச்சை இல்லை. நான் கேட்பேன், இந்த ராடுங்க இஷ்டத்துக்கு ரோடு போடாதா? நமக்கு அப்பா விட்டு சொத்தா? ஏன் தமிழ்நாடு சார்? நான் கேட்பேன். ஒப்பமாவ என் உரிமைய நான் கேட்குறேன். எவன் என் வாழ்க்கை அளிக்கிறேன்னு நான் பார்க்குறேன். இந்த போஸ்டர் அங்கே இருக்கணும். குடிமகனின் மிகப்பெரிய கடமை அவனது உரிமை.